எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குறீங்களா? இன்றைக்கு வந்து நாங்கள் குதிரை ஓட்ட போட்டி பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு முதல்ல உள்ளுக்க வந்த உடனே பார்த்தா இந்த ட்ரம் செட் சின்னதாக மியூசிக் போட்டுட்டு இருக்கோம். வாங்க நம்ம வருகையை முன்னிட்டு தான் இவ்வளோ எல்லாம் ஸ்பெஷலாக நடக்குது போல. வாங்க அதை பார்ப்போம். சரி, ஏன்னா நாங்களே கொஞ்சம் முடிகிற டைமுக்கு முதல்ல தான் வந்திருக்கோம். அப்போ அப்படியே ரேஸை பார்க்க போவோம். மெயின் விஷயமே அதுதானே, குதிரைகள். இங்கே இது தனி குதிரைகள் சம்மந்தமான ஈவெண்ட்டு தான். இங்கே ஆடு மாடெல்லாம் இல்லை. இது வந்து பாரிஸில் குதிரைகள் ரேஸ் ஓடுறதுக்குண்டே ஒரு இடம் இருக்குது. இங்கே ஸ்பெஷலாக நடக்கிற ஈவெண்ட்டு தான் இன்றைக்கு. இதுதான் அவங்க ஓடுற ட்ராக். ஃபாஸ்ட்டாக சில குதிரைகள் ஓடி வருது நம்மளோட சைடா. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. வாழ்க்கையிலே முதல் முறையாக இப்படி வாரம் தெரியுமா? இப்படி ஒரு ரேஸ் இதுக்கு கிட்ட வருது. நம்மளாம் இப்போ ரேஸ் முடிஞ்சு ஒரு நாளில் நிறைய ரேஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, சின்ன வயசுலேருந்து குதிரைண்டா ரொம்ப ஆசை தெரியுமா? ஸோ வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைமாக இப்படி பார்க்குறேன். வானம் ஒரு அழகான கலரில் இருக்கும். செம்மையாக பார்ப்போம். அடுத்ததா அங்கே வின்னர்ஸ் எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருக்காங்க. ஒரு ரேஸ் முடிஞ்சிருக்கு, அடுத்தது இருக்குதான்னு தெரியல. இருந்தால் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு ரேஸ் பாருங்க. Voilà, ce que je disais, cette finale du trophée des régions, elle est importante, aussi bien pour les 5 ans de cheval, pour les 4 ans, on est très triste. இதாண்டா சட்டை போட்ட குதிரையெல்லாம் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. நார்மலாக எதுக்கு ரேஸ் முடிஞ்ச பிறகு அப்படி இருக்கணும். இங்கே வந்து வின்னர்ஸ் எல்லாம் வந்து இங்கே பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. அது Regardez, on a quelques photos là qui sont en train de passer. Vous pouvez vous aussi, comme ça a été discuté sur le grand écran. எனக்கும் ஒரே டவுட்டு தான். என்னென்னா பாருங்கள், அவங்க இருக்கிற சீட்டு நல்லா ரிலாக்ஸாக படுத்து கிடக்கிற மாதிரி இருக்குது சீட்டு. அது அந்த ஃபாஸ்ட்டாக ஓடுற அந்த குதிரையோட வேகத்தில் ஆக்சிடெண்ட்டுகளை அவாய்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு தெரிஞ்சு அதுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பொசிஷன் ஈஸியாக இருக்கும். தெரியுது அதை பார்க்கவே. ஓகே, இன்னும் இன்றைக்கி 7 மணி வரைக்கும் தான் இந்த ஈவெண்ட்டு நடக்கும். பார்த்து கேட்டு விளங்கி கொண்டது வரைக்கும் இன்னும் ஒரு 11 நிமிஷத்தில் அடுத்த ரேஸ் இருக்குது. அதுக்குள்ளே என்ன இங்கே ஏதோ உள்ளுக்க கடைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்ப்போம். இப்போ நான் வந்து ஏரியாவில் வந்து எல்லாரும் அடுத்த ரேஸுக்கு பெட்டிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்காங்க. இப்போ இந்த குதிரை தான் இதுவுமே அந்த ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி படங்களில் பார்ப்போமே, அந்த ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி ஏரியாக்கள் ஆளாளுக்கு அந்த பங்கு சந்தை என்று சொல்லுவோம் தமிழில். எந்தெந்த குதிரை முன்னால் ஓடும் வெல்லும் வந்து ஃபுல்லாக ஏதோ பெட்டிங் பண்ணுற ஏரியா. நான் ஏதோ உள்ளுக்க சாப்பாடு ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கும்போது பார்த்தா எல்லாமே பெட்டிங் பண்ணுற ஏரியா இருக்குது. எல்லாரும் இப்போ அந்த தீவிரமாக அடுத்த ரேஸுக்கு தான் வெயிட்டிங்னு நினைக்கிறேன். எப்போ இதில் 11 நிமிஷம் ஒன்று போட்டிருக்கு, அங்கே வெளியில் 11 நிமிஷம் ஒன்று போட்டிருந்தது, இங்கே 14 நிமிஷம் ஒன்று போட்டிருக்கு. ஓகே, ஏதோ ரேஸோட தொடக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொடங்க போகுது. Arrivée officielle de la 7e course, premier le numéro 8 Cristal et ஸோ இன்னும் எனக்கு இங்கே வந்து பெட்டிங் பண்ணிட்டு கோடியாக உழைக்கிறவங்க இருக்கான். இருக்கிறத பூரா கொடுத்துட்டு பிச்சைக்காரனா வெளியில் போகிறவனும் இருக்கான். அதானே பெட்டிங்ன்றது. இந்த மாதிரி இதெல்லாம் அப்படித்தானே, சூது என்றாலே அப்படித்தானே. நல்லா இருக்குது. ஆனால் எல்லாரும் வந்து ஒரு ஆவலாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க.
யாருக்கும் குதிரையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெல்றதுல பணத்தில் தான் இன்ட்ரெஸ்ட். இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அப்படியே ஃபுல்லாக நீளத்துக்கு இதுதான். அப்படியே சாப்பிட்டு கொண்டே உங்கள்ட்ட காசு கூட இருந்து அப்படியே சாப்பாடை உள்ளுக்க தள்ளி கொண்டு காசை வெளியில் தள்ளவனு கூட ஆசை இருந்துச்சுன்னா அது எங்கே போய் கொட்டுறதுன்னு தெரியாமல் திண்டாடி கொண்டு இருந்தீங்கன்னா இங்கே வாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து காசை நல்லா கொட்டுன்னு கொட்டிட்டு மேபி கொண்டு வந்ததை விட டபுளாக கூட உழைச்சிட்டு போகலாம். ஆனால் சூதை நான் எப்போவுமே என்கரேஜ் பண்ணுறேன் இல்லை, அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை, ரொம்ப ஆபத்து. நமக்கு ஜோசியர் வேறு சொல்லியிருக்கான் ஒழுங்கு, அது என்ன நமக்கு வேறு ஜோசியர் சொல்லியிருக்கான் இது ஆபத்தான விஷயம், இதுக்குள்ளேயெல்லாம் போயிடாதுன்ட்டு. நாம் அப்புறம் போயிட்டு ஆனால் ஆசையாக இருக்குது உண்மையாக சொல்கிறேன். இவங்க அதை எப்படி சொல்கிற சூதண்டு பார்க்குற கொஞ்சம் ஆக்களும் இருக்காங்க. அதையும் தாண்டி இதை அந்த ஒரு ஸ்போர்ட் மாதிரியே பார்க்குறாங்க. அது ஃபுல்லாக சொல்கிறேனே அந்த 2 கும்பல் இருக்குது. ஒரு கும்பல் வந்து பணத்துக்கு ஆசையில் வந்து பண ஆசையில் வந்து இதை விளையாடுறாங்க. இன்னும் ஒரு கும்பல் வந்து ஃபன்னாக அந்த குதிரை தான் பிடிக்கும், அந்த டீம் பிடிக்கும், அந்த பிளேயர் பிடிக்கும், அது அந்த குதிரையை ஓட்டுறவரை பிடிக்கும் வந்துட்டு அந்த ஒரு நார்மலாக எப்படி நாங்கள் இந்த கிரிக்கெட்டு ஃபுட்பால் எல்லாம் பார்ப்போமோ அந்த மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுற ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற ஆக்கள்லாம் நிறைய இருக்கணும். வாங்க நாங்கள் வெளியில் போவோம். எப்படியும் நமக்கு இந்த இடம் செட் ஆகாது. நமக்கு செட் ஆகுறது வந்து எல்லாமே வெளியில் நடக்கிற விளையாட்டு தான் நமக்கு செட் ஆகும். இன்னும் 3 நிமிஷம் அடுத்த ரேஸுக்கு இருக்குது. இல்லை 2 நிமிஷம், 1 நிமிஷம் குறைஞ்சிட்டு இப்போ டக்குன்னு வெயிட் பண்ணுற நேரத்துக்கு சாப்பாடு கடையெல்லாம் இருக்கிறத பார்த்தா வாய் சும்மா இருக்குது, இல்லை கை சும்மா இருக்குது. அப்போ போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கினா, பட் ஃபுல்லாக எண்ணெய்க்கே பொறிக்க இல்லை, எண்ணெய்க்கா ஊற வச்சுட்டு எடுத்துருக்கான். எல்லாரும் நம்மளை இடத்த பிடிச்சிட்டாங்க. எங்கே ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்றது தான், ஸ்டார்ட் ஆகிக்க எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றது தான் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது. அதுக்கு தான் இப்போ நான் இந்த கூட்டத்திலையும் தாண்டி முன்னால் போய் கொண்டிருக்கேன். இன்னுமே என்ன அதான் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகிட்டு டிவியில் காட்டுறதை வச்சு பார்த்தா நார்மலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த பக்கத்தில் வரும்னு அந்த சைடில் தான் தொடங்கியிருக்கு. அதாவது நாங்கள் நிற்கிறதுலேருந்து ஆப்போசிட் பக்கமாக தொடங்கியிருக்கு. devant juste finir un peu plus loin, il y a Rosy à lui, à l'arrière, toujours les mêmes, Jalandra Malak qui a monté. எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு ஃபன்னுக்கு பார்க்க வந்திருப்பாங்க, இல்லை எத்தனை பேர் காசை போட்டுட்டு இங்கே ஆவலாக வெயிட் பண்ணுறாங்க பாருங்க மொத்த ஸ்டேடியத்தையும் பாருங்க. எனக்கு அதுதான் இதில் ஸ்பெஷலாக இருக்குது. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நாங்கள் அப்போதை பார்த்த மாதிரி அந்த டிக்கெட் எடுக்கிற ஏரியாவில் எத்தனை பேர் எடுத்திருப்பாங்க, எத்தனை பேர் எவ்வளோ காசை போட்டிருப்பாங்க, ஒரு ஆர்வத்தோட வெயிட் பண்ணுவாங்க. இந்த இந்த ஒரு அவங்க எந்த குதிரையில் காசு போட்டாங்களோ அது ஃபர்ஸ்ட்டாக வரணும்ட்டு. எனக்கெல்லாம் அந்த டென்ஷன் ஓவரப்பா, ஏப்பா என்னாலேயெல்லாம் தாங்க முடியாது, ப்ரெஷர் ஏறி பிளட் ப்ரெஷர் ஏறிடும் ஓவரா. ரேஸ் முடிஞ்சு 2 ரவுண்டு தான், ரேஸ் டக்குன்னு முடிஞ்சு. நிறைய பேர் வந்து அப்படி சந்தோஷப்படுறாங்க. இதில் சில பேர் வந்து காசை போட்டுட்டு ஏதோ எவ்வளோ போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது, பட் போட்டுட்டு ஏதோ நெஞ்சை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது இந்த ஃபீலு. அது நாம் காசை போடாத வரைக்கும் நமக்கு நிம்மதியாக இருக்குது, சுற்றி இருக்கிறவன் போடுற பாட பார்க்க. ஆனால் நாம் போட்டால் தானே நமக்கு பயமாக இருக்கும். செம்மையாக இருக்குப்பா, இந்த இந்த ஃபீல் நல்லா இருக்குது. அடுத்தவன் மண்டையை பிச்சு கேட்க நாம் நிம்மதியாக இருக்கிற ஒரு அந்த அதான் அந்த ஃபீலிங் நல்லா இருக்குது. அதான் ஒரு 2 ரவுண்ட்லேயே டக்குன்னு முடிஞ்ச ஒரு ரேஸ் போன ஸ்பீடுக்கு. ஸோ வின்னர்
இப்போ காட்டுற ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு ஒழுங்காக தெரியதான்னு தெரியல. வின்னராக வந்த அந்த முதலாவது ஹோஸ் அந்த குதிரை வந்து அதோட நம்பர் வந்து முதலாம் நம்பர். ஸோ நம்பருக்கு ஏற்ற மாதிரியே ஃபஸ்ட்டாக வந்து ரேஸ் முடிஞ்சோட ஓயே இல்லை. இப்போ அடுத்ததாக டிக்கெட் எடுத்து இப்போ அதான் இந்த நாளோட கடைசி ரேஸ், அதுக்கு இப்போ டிக்கெட் எடுக்கிறதுக்கு மொத்த கும்பலும் போயிட்டாங்க போல. ஸோ வின்னர் அங்கே நிற்கிறார். வெண்ட குதிரையை ஓட்டினவர் அங்கே நிற்கிறார். Course prix de saut 3 clés sur 2700 mètres, 15 partants. Le numéro 12, Comina, ne prend pas part à l'épreuve. ஸோ அந்த பச்சை சட்டை வெள்ளையும் பச்சையும் போட்டுருக்காங்க. பட் என்ன மேட்டர்னா நான் பார்த்துட்டேன், பட் வீடியோ எடுத்ததில் வந்து உங்களோட கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இந்த கேமரா எடுத்துருக்க மாட்டேது சந்தேகம். நம்மளோட ரேஸ் பயணம் இன்றைக்கு முடிஞ்சது, குதிரை ரேஸ் பயணம் இன்றைக்கு முடிஞ்சது. முடிஞ்சால் இப்போ அடுத்ததான் இந்த குதிரையிலலாம் போய் ப்ரிப்பேர் பண்ணுற இடம் மட்டும் ஒன்று இருக்குது, அதை போய் பார்க்க இயலுமான்னு பார்ப்போம். மேபி இப்போ பிந்தினதால் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் போய் பார்ப்போம், வாய்ப்பு கிடச்சா நல்லா இருக்குது. யா பட் இதெல்லாம் ரேஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற குதிரையானது தெரியலாம், ஆனால் கொஞ்சம் நெருக்கமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே தான் பாருங்கள், வாவ் பலசாலிகளாக இருக்கானோ, எல்லோரும் பாடி பில்டர்ஸாக இருக்காங்கடாவா. யா யா இல்லை, இவனுங்க உண்மையாகவே ரேஸ் குதிரைகள் தான். அது போடுற சத்தத்தை பாருங்க, அப்பா. இந்த பொம்பளை பிள்ளைகள் வந்து ஹீல்ஸ் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது, அப்பா. இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு விளங்கினபடி பார்த்தா இப்போ வந்து நைட் ஆகிட்டு எல்லாரையும் வந்து அவையோட இடங்களுக்கு கொண்டு போகிறாங்க. இவெண்ட் முடியுதுன்னு, ஸோ அவங்களோட இடங்களுக்கு கொண்டு போகிறதால தான் இப்போ எல்லோரும் வெளியில் வரதை பார்க்குற சான்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு. இல்லையாண்டா இந்த இது நிற்கிற மாதிரி தான் எல்லாரையும் பார்த்துருக்கோம். ஓடியில் வந்து சொல்லிட்டாங்க நமக்கு இது மொத்தமாக ஈவெண்ட் முடிகிற டைம் தானே. ஸோ எல்லோரையும் வீட்டை கூட்டிகிட்டு போகிற டைம், நாங்களும் வீட்டை போகிற டைம். யா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நம்புகிறேன். உங்களை எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு டெம்பரரி தானே. டாட்டா.